லைட் ஆஃப் பண்ணிடலாமான்னு அமைச்சர்களே கேட்கறது. அவன் கேட்க வேண்டியது அவனுக்கு 1008 லட்சம் கோடி பிரச்சனைகள் இருக்குது. அவன் பிரச்சனையை பற்றி நீ கேளு அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு உன் தோழி பேர் என்ன? ஹிந்தி வேண்டான்னு சொல்கிற நீங்கள் ஹிந்தியை எதுக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு திரு சீமான் அவர்கள் யார் யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. பல ஆண்டுகளாக கொடுக்குறாங்க. உங்களுடைய கேள்வியில் உங்களுடைய நேர்காணலையும் அவங்களும் கொடுத்துட்டாங்க. கனிமொழி அக்கா கிட்ட கேட்க வேண்டியதானே, யார் யாரெல்லாம் திராவிடர்கள் எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க, எந்த லேபில் டெஸ்ட் எடுப்பீங்க, இத்தனை வருஷமாக ஏசி ரூம்லேயே இருந்தீங்களாக்கா திடீர்னு வெயிலில் வரீங்களே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா கூட எங்களுக்காச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தீதும் நன்றும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகமான யூடியூபர் மதன் கௌரி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் 3வது பாகமாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களை சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேள்விகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கூட அக்கா தோல்வியை சந்திச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, ஏன்னா திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறதால அப்பாவினுடைய பாரம்பரியம், அண்ணனுடைய பாரம்பரியம் அப்படின்னு பல தலைமுறைகளாக எண்ணற்ற கேள்விகளை அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அண்ணன் மதன் கௌரி அதையெல்லாம் எதுவுமே கேட்காம, அக்கா வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதான் எத்தனை மணிக்கு 7:30 மணிக்கு கேட்குற கேள்வியை பாருங்கள். 7:30 மணிக்கு வெயில் எப்படி இருக்குது? அதுக்கு அக்காவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு பழகிடுச்சு, தூத்துக்குடி தானே எங்களுக்கு பழகிடுச்சு. என்னமோ அக்கா டெய்லியும் போயிட்டு காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 5 மணி வரைக்கும் களை வெட்டுற மாதிரியும் எங்களுக்கு வெயில் பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை எப்படி கேட்டிருக்கலாம், இத்தனை வருஷமாக ஏசி ரூம்லேயே இருந்தீங்களாக்கா திடீர்னு வெயிலில் வரீங்களே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா கூட எங்களுக்காச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்கிறீங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 70 லட்சம் பேருக்கு மேலே உங்களை பின்தொடர்றாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழக மக்களுடைய கேள்வியை ஒரு 1-2 கேள்வியாச்சும் எழுப்பியிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, உங்களுக்கு கடைசியாக எந்த படம் பார்த்தீங்க, உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது கேள்வி மாதிரியே இல்லைன்னா கேவலமாக இருக்குது. இது வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் எம்பியாக இருந்திருக்கீங்க, மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? சென்னையிலேயே இருக்கிறீங்க, பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் சந்திக்கிறதுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கிற. ஒவ்வொரு 5 ஆண்டு தேர்தல் வரும்போது தான் மக்களை சந்திக்கிறதுக்கு வரீங்க. இப்போ மக்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களா, எப்படி இருக்குது? குடும்ப அரசியலில் இருக்கிற உங்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? கலைஞர் கருணாநிதியினுடைய மகள், முதல்வர் ஸ்டாலினுடைய அன்பு சகோதரி, அவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேட்டி எடுக்கும்போது மகளிர் சார்ந்த கேள்விகளை எழுப்பலாம், அல்லது அரசு சார்ந்த கேள்விகளை எழுப்பலாம். அரசு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, மகளிருக்கு இலவசமாக பேருந்து வசதி கொடுக்குறாங்க. ஆனால் மகளிருக்கு கொடுக்கப்படுற பேருந்து, இலவச பேருந்தை உங்களுடைய அமைச்சர்களே ஓசின்னு சொல்கிறது, 1000 ரூபா வாங்கிட்டீங்களா, ஃபேர் லவ்லி போட்டுனீங்களா, பலபலன்னு இருக்கீங்களா, லைட் ஆஃப் பண்ணிடலாமான்னு அமைச்சர்களே கேட்குறது, அமைச்சர்களுடைய மகன்கள் கேட்குறது. ஒரு பெண்ணை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது போன்ற ஆரோக்கியமான கேள்விகள் கேளுனா, உங்களுடைய தோழியுடைய பேர் என்ன, நீங்கள் கடைசியாக எந்த படம் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், இதெல்லாம் என்ன ஒரு கேள்வியா? இது பார்க்குறவங்களுக்கே ரொம்ப எரிச்சலாக ஆகுது. நீங்கள் கேள்வி எழுப்ப வேணாம்னு சொல்லலை. இன்னும் உங்களுக்கு பிடிச்சது என்ன, உங்களுடைய பள்ளி தோழி என்ன, உங்களுக்கு பிடிச்ச சென்ட் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன, கலர் என்ன, என்ன கருமத்தை வேணாலும் கேட்டு தொலைங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக நிகழ்ச்சி வச்சு மதன் கௌரி எழுப்புகிற கேள்வியாக அது இருக்கட்டும். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்போ தமிழக மக்கள் இந்த கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்களா? உங்களுடைய தோழி இப்போ கனிமொழியை சந்திக்கிறவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு கனிமொழி வரும்போது கனிமொழி கனிமொழி மேடம் உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன, அதுதான் இப்போ மக்கள்லாம் கேட்டுட்ருக்காங்களா? வெயில் எப்படி இருக்குது, இதை தான் அவங்களாம் கேட்டுட்ருக்காங்களா? அவன் கேட்க வேண்டியது அவனுக்கு 1008 லட்சம் கோடி பிரச்சனைகள் இருக்குது. அவன் பிரச்சனையை பற்றி நீ கேளு அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு உன் தோழி பேர் என்ன, ஹிந்தி தெரியுமான்னு ஒரு கேள்வி ஒன்று, ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே உடனே ஒரு கட் பண்ணி உடனே எனக்கு ஹிந்தி கற்றுக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, ஹிந்தி ஆச்சு அதனால் கற்றுக்கிறது இல்லை. கற்றுக்கணும்னு ஆசை, ஹிந்தி ஆச்சுன்னு கற்றுக்கல. ஆனால் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் அவங்க அண்ணன், மாமா, மச்சான், சித்தப்பன், பெரியப்பா எல்லோரும் இவங்க நடத்துகிற தனியார் பள்ளியில் எல்லாத்துலேயும் ஹிந்தியை பாடமொழியாக வச்சுருப்பாங்க, ஹிந்தியை சொல்லி கொடுப்பாங்க. ஹிந்தி வேண்டான்னு சொல்கிற நீங்கள் ஹிந்தியை எதுக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் எதுவுமே இல்லை. மக்களாகிய நீங்கள் தான் ஆழ்ந்து சிந்தித்து யாருக்கு வாக்கு செலுத்தணும், ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் முகநூல்லையாக இருந்தாலும் யாரை நம்ம பின்தொடரணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நேற்று வரைக்கும் மதன் கௌரியை ஒரு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான், மக்களாகிய நீங்கள் தான் பின்தொடர்ந்துருக்கீங்க. அவருக்குமே ஆதரவும் கொடுத்துருக்கிறீங்க. அவர் நம்மளுடைய நல்ல யூடியூபர் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துருப்பீங்க. ஆனால் தேர்தல் காலம் அப்படின்னு வரும்பொழுது
மக்களுக்காக கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கிற அவரு, 7 மில்லியன் பின்தொடர்பாளர்களை வச்சிருக்கிற அவரு, மக்களினுடைய ஒரு தனிநபருடைய கேள்வியாவது அவர் எழுப்பினாரான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே சொதப்புறது, எல்லாமே வெற்று வீணா சிரிப்பு, எல்லாமே வந்து கேள்வியில் எல்லாமே கேவலமாக தான் இருந்தது. ஒரு ஊடகவியலாளராக கேள்வி எழுப்புறவங்க குறைந்தபட்சம் நீங்கள் உண்மையின் பக்கம் நிற்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நடுநிலைமையாவது நீங்கள் கேள்வி எழுப்பணும். நீங்கள் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் என்றைக்கும் நிற்க போகிறது கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லா ஊடகமும் அதை தான் செய்து, அதை தான் நீங்களும் செய்கிறீங்க. 2வது எபிசோடு, அதாவது பகுதி 2ல் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பேட்டி எடுத்துறீங்க. யார் யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. யார் யாரெல்லாம் தமிழர்கள்னு கேள்வி எழுப்புற சீமான் கிட்ட கேள்வி எழுப்பின மதன் கௌரியால் யார் யாரெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கிட்ட கேள்வி எழுப்ப முடியுமா? எழுப்பியிருக்க வேண்டியது தானே. திராவிட கட்சிகளினுடைய எடுபடியாக கேள்வி கேட்கும்போது எப்படி அந்த கேள்வியெல்லாம் நம்மளாம் எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள்? அதாவது காங்கிரஸில் வந்து பெண் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, அதிமுகவில் பெண் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, திமுகவில் பெண் தலைவர்களே வர்றதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க வந்து 33% இடஒதுக்கீடை வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறோம், அது எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வரணும்னு தெரியல, அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நாங்கள் அந்த கேள்வியை கேட்கலங்க. திமுக சமூக நீதி பேசுது, பெண் விடுதலையை பற்றி பேசுது. ஆனால் உங்களை வந்து வேட்பாளராக ஏன் அறிவிக்க மாட்டுறாங்க? வெறும் பாராளுமன்றத்தை நோக்கியே போகிறீங்களே, சட்டமன்றத்தை நோக்கி எப்போ வருவீங்க? சரி ஓகே விடுங்க. அண்ணன் தளபதி உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர், உங்களை விட வயதில் மூத்தவர், சீனியர், அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர், அதனால் வந்து அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறீங்க. மாமன்னன் உதயநிதி வாழ்க, மாமன்னன் உதயநிதி அப்படின்னு சொல்கிறாங்களே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அண்ணனுக்கு அடுத்தது நீங்கள் தானே வரணும். ஒருவேளை குடும்ப பின்னணியின் வாரிசு கோட்டா அப்படின்னு பார்த்தா கூட, மன்னராக வம்ச வழியாக வருத்த பார்த்தா கூட அண்ணனுக்கு அடுத்து நீங்கள் தானே வரணும். ஏன் உங்களை அறிவிக்கவே மாட்டாங்க? உதயநிதியை பற்றி போடுறாங்களே, அதை பற்றி ஒரு கேள்வி எதுவுமே கேட்கப்படல. இது ஒரு கேள்வி. கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? அக்காவும் நான் காதல் படம் பார்த்தேன். அது ஒன்று நெறியாளராக கேள்வி நீ ஒன்று தமிழில் கேளு, இல்லையா இங்கிலீஷில் கேளு. இல்லை கேள்வி தான் உனக்கு கேட்க தரலையா, பதில் சொல்கிற அக்காவாச்சும் ஒன்று தமிழில் சொல்லணும், இல்லை இங்கிலீஷ்லையாச்சும் ஏதாவது ஒன்று சொல்லணும். இதில் பாதி அதில் பாதி, கேட்குற கேள்வியும் புரியல, சொல்கிற பதிலும் புரியல. இதில் வேற கவிஞர் கனிமொழி வேற, கருணாநிதியினுடைய வாரிசு வேற. என்ன இது? இனி வரும் காலங்களாவது மக்களாகிய நீங்கள் சிந்தித்து வாக்களிங்க, சிந்தித்து மக்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.